இப்போ இந்த வெற்றிமாறன் அந்த தொடர் வெற்றிக்கு காரணம் என்ன சார்? அவர் வந்து இந்த பாலு மகேந்திரா பட்டறையிலேருந்து வந்ததுனால இந்த வெற்றி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரா? இல்லை, பாலு மகேந்திரா கிட்டேருந்து நிறைய 4-5 பேர் வந்திருக்காங்க. ஆனாலும் கூட இவர் அதை தாண்டி நிற்கிறார். பாலு மகேந்திரா கிட்ட நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணால் டைரக்ஷன் அப்படின்னா அவ்வளோதான். இவர் வந்து தனக்கான அந்த கதாபாத்திரங்களை உருவாக்குறாரு. நிறைய புக்ஸ் படிக்கிறாரு. அதுலேருந்து சில கதாபாத்திரங்களை உருவாக்குறாரு. அந்த கதாபாத்திரங்களை நீங்கள் உருவாக்கணும். புது புது கதாபாத்திரங்கள் வரும்போது தான் அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு நவீனத்தை. நீங்கள் ராஜாவுன்னு ஒரு படம் பண்ணியிருப்பார்ல இவர், ஒரு அஜித்துன்னு பண்ணி அந்த காலத்தில் பண்ணி. இப்போ இவர் பண்ணுற படங்கள் எல்லாமே அசூரன் எடுத்துட்டாலும் ஒரு நாவல் தான். அது பூமணியுடைய நாவல். அது இந்த மாதிரி நாவல்கள் நீங்கள் நிறைய நாவல் இருக்குது. நீங்கள் வந்து சொல்லப்படாத நாவல்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுலேருந்து படிக்கும்போது சில விஷயங்கள் எடுத்துக்குவாங்க. அதில் ஒரு சின்ன கதாபாத்திரங்கள் கூட நீங்கள் முதல் மரியாதையில் கூட அந்த விரலை கடிச்சு வாயில் கடிச்சிருப்பாரு பாருங்க. அது வந்து ராஜநாராயணனுடைய நாவலில் இருக்கிற ஒரு பீஸ். இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது புதுசாக ஒரு சீன் வைக்கும்போது தான் நீங்கள் வந்து கவனிக்கப்படுவீங்க. இப்போ வாடிவாசலுக்கு ஒரு மிகப்பெரிய இது இருக்குது. சூர்யா பண்ணாருன்னா, சூர்யா ஏன் பண்ணலைன்னா, ஏற்கனவே வந்து அவர் வந்து மிதப்பில் கொஞ்சம் இருந்தார். அந்த கங்குவா வரும், மிகப்பெரிய வந்துடும் அப்படின்னு பார்த்தாரு. கருணா வரும் அப்படின்னு பார்த்தாரு ஹிந்தியில். அதெல்லாம் இதாகல. அது கங்குவா இதானதுனால உங்களுக்கு இதாகிடுச்சு. ஏறக்குறைய ஒரு வாடிவாசல் பண்ணியிருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய ரேஞ்சில் போகும்.